நம்ம இடுப்பை சுத்தி ஒரு துணியை வச்சு சுத்தி கட்டின மாதிரி நம்மளுடைய லோவர் அப்டாமினல் மசில்ஸும் லோவர் பேக் மசில்ஸும் இருக்கு. இந்த மசில்ஸ் தான் நம்மளுடைய இடுப்பு மூட்டையும் கீழ் முதுகுத்தண்டுவட மூட்டையும் ஸ்டெபிளைஸ் பண்ணி பாதுகாக்குது. நம்மளுடைய வேலைப்பளு அதிகமா இருக்கிறது காரணமாவோ இல்ல நம்மளுடைய போஸ்டரை நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டதுனாலயோ நம்ம இடுப்பை சுத்தி பேண்ட் மாதிரி சுத்தி இருக்கிற இந்த மசில்ஸ் வீக் ஆகிறதுக்கோ இல்ல அது அதிகப்படியான இறுக்கமாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இந்த இறுக்கமும் ஸ்டெபிலிட்டி இழந்து போற நிலையும் நமக்கு முதுகு வலியை கொண்டு வரலாம். இது மாதிரியான வரக்கூடிய முதுகு வலியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பயிற்சியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முட்டி போட்டு நின்றுட்டு 2 கைகளாலையும் டேபிளோட முன்னாடி பாகத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்க இடுப்பை இறக்கி கீழே உட்கார்ற அளவுக்கு வர்றீங்க. பாதங்கள் பின்னாடி நோக்கி இருக்குது. மெதுவா ரிதமிக்கா இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். பின்னாடி வரும்போது இன்ஹேல் பண்றதும் முன்னாடி போகும்போது எக்ஸ்ஹேல் பண்றதும் நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் தேவைப்படுதுன்னா உங்க முட்டியை கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம். நம்ம கால்கள்ல முழுமையுமா உட்கார முடியல அப்படின்னா உங்க கால்களுக்கும் இடுப்புக்கும் இடையில ஒரு தலவாணி வச்சுக்கலாம். ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்காக நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா உங்க பிசியோதெரபிஸ்டோட ஒப்பீனியன் கட்டாயமா வாங்கிக்கிங்க. இடுப்பு இறுக்கமா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.